இன்றைக்கு நாம ஒரு ஆல் இந்தியா அண்ட புழுகன் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி அறகுற விமர்சகர் பேசினதை விட்டு விட்டா நம்ம பார்க்க போறோம். அதோடு அவருக்கு விளக்கமும் நம்ம கொடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. 2022 கேரளாவை சேர்ந்தவர். 2022 கேரளாவை சேர்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறாரு. அதில் 2 பெண்கள் ஒன்றாக இருப்பது போலவும் ஓரின சேர்க்கையாளர் மாதிரி காமிச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன். ஆமாம், 2021 சிஸ்டர்ஸ், அதாவது கன்னியாஸ்திரிகள் 2 பேரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு கிளிப்பிங்க இது பண்ணி அது அன்றைய காலத்துல பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த டாபிக்கை பேசும்போது என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடு கூட இயேசுவையும் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. வற்புறுத்தலாம் இல்லை, அவருக்கே ஆண் பெண் புணர்ச்சி, அதாவது ஆணோட ஆணு பெண்ணோட பெண்ணு, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லல. சோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. மேக்டலின் கூட லவ் அப்படின்னு சொல்லி குறிப்பு மதலேனா மரியாள் அப்படிங்கிறவங்க கூட எப்படியே அல்கா உல்கா வேலையில இருந்தது அப்படிங்கிற மாதிரி போற போக்குல போயிட்டாங்க. குறிப்புகள்லாம் இருக்கு, இப்படி உண்மையிலே இருக்கா அப்படிங்கன்னா இருப்புகள்லாம் இருக்கு, இப்படி உண்மையிலே இருக்கா அப்படிங்கன்னா இருக்கு. அதெல்லாம் அப்போக்ரிப்பான்னு சொல்லி பைபிள்ல இருந்து தூக்கிட்டு வரலாறு எல்லாமே இருக்கான். இவன் கையில வச்சிருக்கானா வாயில வட சுட்ட பய, அதாவது தற்குறிகளாக பயணிச்ச இவரு தற்குறியா இது பண்ணிட்டு தான் தோண்டித்தனமாக யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக ஒரு மோசமான வன்மத்தோடு இயேசு கிறிஸ்து என்கிற மிகப்பெரிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய காரியங்களை எல்லாமே அனலைஸ் பண்ணாத ஒரு என்ன சொல்ற நாய்க்கு தெரியாத நறுமலம். நாய்க்கு தெரியுமா நறுமல வாசனை, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த சொலவாடையின்படி நாய்களுக்கும் பன்றிகளுக்கும் என்ன தெரியும்? கிறிஸ்தியனுடைய வரலாற்று பின்னணி நிலவரத்தை இவனுக்கு சொன்னா விளங்குமா? இவன் சொல்ல மாட்டான். வழி வழியாக ஒரு வன்மம் பிடித்தவனாக பயணிக்கிறான். அடுத்தது என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். பைபிள்ல பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கும். மேத்யூ, மார்க், 4 தான் இருக்கு. 4 சுவிசேஷ நூல் தான் இருக்கு. இல்லன்னு யார் சொன்னா? இந்த மதத்தை ஒரு கட்டுக்கோப்பா நம்ம வச்சு காமிக்கணும் அப்படின்னு, அதாவது இந்த மதத்தை கட்டுக்கோப்பா காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படின்னு இவன் என்னமோ கிட்ட இருந்து பார்த்த மாதிரி சொல்லியிருக்கிறான். ஏன்னா இந்த மாதிரியான தப்பிதமான ஒரு காரியங்கள் இருந்ததுன்னா 250 நாடுகள், உலக நாடுகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது. 124 நாடுகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒட்டுமொத்தமாக ஒரு மெஜாரிட்டியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நகரமாக இருக்கிறது. ஒரு கடவுள் அப்படின்னா அவருக்கு சத்துவ வல்லமை, அவருக்கு உடைய சர்வ வல்லமை நிறைந்த அந்த காரியம் உண்டாயிருக்குமானால் அவர் நிலைத்திருப்பார். அதே போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவராக எல்லா மக்களுக்கும் அற்புதங்கள் மூலியமாக அநேக அடையாளங்களின் மூலியமாக தம்மை நிரூபித்து காண்பிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஒரு இழிவுபடுத்துகிற நோக்கிலே இந்த தற்குறியான கிருஷ்ணவேல் என்பவன் பண்ணியிருக்கிறான். அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்க. நீர் அடிக்கடி மேக்டலின் கூட தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க. அவள் உதட்டில் முத்தமிடுகிறீர்கள், அவள் கைகளில் முத்தமிடுகிறீர்கள். எங்களை எல்லாம் அந்த அளவுக்கு க்ளோஸா நீங்க ஏன் ட்ரீட் பண்ண மாட்டீங்க? பாருங்க, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தோசையே திருப்பி போட்ட மாதிரி என்னன்னா, இப்படி சோறு சொல்றதுக்கு என்ன மாதிரி என்ன பொழப்பு போகிற மாதிரி இந்த கதை சொன்ன மாதிரி போற போக்குல கதை விட்டுருக்கான். மதலேனா மரியாதை உங்க வாய்க்கோட முத்தம் கொடுத்தாராம். முத்தம் கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு அந்த மாதிரி முத்தம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சீசர்கள் சொன்னாங்களாம். போற போக்குல இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் ஒரு அரசியல் விமர்சகர், இவன் ஒரு வரலாற்று ஏதாவது ஒரு ப்ரூஃபோட சொல்லணுமா இல்லையா? இந்த அறம் நாடு உங்களுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, எதையும் ப்ரூஃபோட பேச மாட்டீங்களா? இவன் பேசுறதெல்லாம் உண்மை தகவலுக்கு மாறியா இருக்கா? அந்த நெறியாளத்தை கேட்கிறேன். ஏன் தம்பி, நீங்க 4 சுவிசேஷ நூல்ன்ட்டு சொன்னீங்கல்ல, இந்த ஆளு சொல்ற காரியம் உண்மையா பொய்யான்னு அனலைஸ் பண்ண மாட்டீங்களா இல்லையா? அவன் எவிடன்ஸோட கூட்டு வீடியோ போட்டானா? அதாவது திருக்குறள்ல என்ன ஒரு வாக்கியம் இருக்குன்னா, யார் யார் வாய் கேட்கணும், அதாவது ஒரு பொருளை யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாரு என்ன வேணாலும் பேசலாம், பட் மெய்ப்பொருளை காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள்ல நம்ம படிச்சிருக்கோம். சோ ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்கன்னா அனலைஸ் பண்ணி செய்ய மாட்டீங்களா? இவன் சொல்றான்னு நீங்க ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான காரியம். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. அவர் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்க. இவன் பாருங்க எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா பேசியிருக்கான். அடுத்தது பாருங்க அப்படின்னு கேட்ட உடனே கமலஹாசன் மாதிரி அவர் ஒரு பதில் சொல்றாரு. ஆதி காலத்திலே கமலஹாசன் மாதிரி பதில் சொல்லியிருப்பாரு. ஏன்னா டேய், எங்க இருந்துடா வர்ற தற்குறி கிருஷ்ணவேலுங்கிறவன்? டேய், உன்னுடைய உருட்டு, உன்னுடைய புரட்டு, அதாவது இல்லாதவங்களை கம்பி கட்டுற கதைகள் எல்லாம் வேறு எங்கேயாவது அரசியல்வாதிகளோடு கூட பயணிக்கட்டும். எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை வைத்து நீ அபத்தமாக்கி போடும்படி தினமும் பேசுறீங்க. அது ஆகாத காரியம்.
கள்ள போதகர்களுக்கும் கள்ள சகோதரர்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். இப்படிக்கு தமிழ் கிறிஸ்டியானிட்டி சோஷியல் மீடியா 2.0 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறோம். இயேசு வந்து சேசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வற்புறுத்தலாம் இல்லை. அவருக்கே வந்து மேக்டலின் கூட லவ் அப்படின்னு சொல்லி குறிப்புகள்லாம் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட 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 டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. இப்படி உண்மையிலே இருக்கா அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் வந்து அப்போக்ரிப்பான்னு சொல்லி பைபிள்ல இருந்து தூக்கிட்டாங்க. தாமஸ் வந்து காரியத்தை எழுதின ஒரு சுவிசேஷமே இருக்கு. முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு பாரு தம்பி. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்குடா திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆல்சிக்கிறீங்க. வா வா வா. மேக்டலின் எழுதின ஒரு சுவிசேஷ புத்தகமும் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதுக்காகன்னா இந்த மதத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பா நம்ம வச்சு காமிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழு. மேக்டலின் கூட தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? கூட தான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அவள் உதட்டில் முத்தமிடுகிறீர்கள், அவள் கைகளில் முத்தமிடுகிறீர்கள். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க இந்த கிருஷ்ணவேல் TS அப்படிங்கிற தற்குறி வழி வழியாக இந்த அறம் நாடு யூடியூப் சேனலிலே தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களையும் இயேசு கிறிஸ்துவை வேறு விதமாக காண்பித்து அவர் மதலேனா மரியாளோடு கூட முத்தமிட்டார் என்றும் பலதரப்பட்ட கோணங்களில் இதை பேசி வருவதை வன்மையாக நம்ம கிறிஸ்துவத்தின் சார்பாக வன்மையாக இந்த மனிதரை கண்டிக்கின்றோம். இதே போல அறம் நாடு யூடியூப் சேனலுக்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட தற்குறியான ஒரு வரலாற்று நிகழ்வை மிகைப்படுத்தி பலவிதமான கொம்புக்கு மேல் கொம்பாக கம்புகளுக்கு மேல் கம்புகளாகவும் கட்டுக்கம்பியை கட்டுக்கதைகளை அப்படியே கட்டுகிற கம்பி கட்டுகிற பணியை இந்த கிருஷ்ணவேல் என்பவர் உண்மைக்கு மாறான தகவலை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பண்ணாதிருங்கள். ஏனென்றால் இவருடைய சொல்லக்கூடிய அத்தனை தகவல்களும் தரவுகளும் பலர் கதைவிட்ட ஒரு கதை காரணத்தை அதை வைத்து இவர் சொல்லுகிறார். சரிங்களா? 2021 நடந்த ஒரு சம்பவத்தை போட்டோ வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அந்த கதை கண்ணோட்டத்தோடு தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். ஒரு கன்னியாஸ்திரி இவர்கள் 2 பேர் பெண்ணுமாக முத்தமிட்ட ஒரு காட்சி பரவலான வைரலாக போனது. சோ அதை குறித்து பேசும்பொழுது அந்த டாபிக் மட்டுமே பேச வேண்டிய இடத்தில் தகாத விதமாக ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரை நிச்சயமாக அவரே ஆண்டவரும் அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக நாங்கள் அனுசரித்து வருகிற காலகட்டத்தில் இப்படி பயணித்திருக்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட 250 நாடுகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாடாக அறிவிக்கப்பட்டது. அதே வேளையில் 124 நாடுகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அப்படி பறந்து விரிந்த ஒரு கிறிஸ்துவ நாடாக கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொண்ட அத்தனை பெரும்பான்மையாக இந்த உலகம் முழுவதுமாக பயணித்து வருகிறது கிறிஸ்துவம். அதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்துவ வல்லமைகளும் அவருடைய மிகுந்த வல்லமை பராக்கிரமங்கள் எங்களிடத்தில் செயல்பட்டபடினால் அவருடைய வல்லமை கரம் எங்களுக்கு செயல்பட்டபடியால் நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய உபதேசத்தில் ஸ்ரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு இருந்ததற்கு சமம், நீ ஒரு ஸ்ரீ இச்சையோடு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லி நல்வழியாக நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். இவன் சொல்லுகிறபடி வரலாற்றில் ஒரு குறிப்புகள் இருக்குமானால், மறைவான குறிப்புகள் இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டாதவர்கள் மற்றுமாக பலதரப்பட்ட சங்கிகள் சொல்லலாம். சங்கிகள் புனைக்கப்பட்டு மேலுமாக புழுகு மூட்டைகளை விட்டபடியாலே இவைகளெல்லாம் வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்று புழுகு மூட்டையை கட்டுக்கட்டாக அவிழ்த்து விட்டு இருக்கிறார் இந்த வேல்னு சொல்லலாம். இவன இந்த கிருஷ்ணவேல் என்பவர் தொடர்ந்து வழியாக தப்பிதமான காரியத்தை, தப்பான ஒரு விடயத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். இது தவறான ஒரு முன் உதாரண காரியம். புரியுதுங்களா?
இப்போ தமிழகத்துல கிறிஸ்துவனுடைய பங்கு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஜனாதன கொள்கையில் ஒருவன் ஒருவனுக்கு தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அப்படி என்கிற கொள்கை கோட்பாட்டோடு ஜனாதனத்தில் அடிமையாக பயணித்த அடிமை முறையாக இந்துக்களின் பெயராகவும் சைன வைணவ முறைமையின்படியும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற முகாந்திரத்திலே பயணித்தது. அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மிஷனரிமார்கள் பலதரப்பட்ட கோணங்களில் வந்தவர்கள் இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் தெற்காசிய நாடுகளில், அதாவது நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா வெளிநாடுகள்ல நீதிமன்றங்கள் இருந்தது, இங்கே நீதிமன்றங்கள் இல்லாத இருந்தது. அங்கே நீதிமன்றத்தில் அதாவது ஒரு நாட்டில் நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் ஒரு மதத்தின் பெயரால் அடிமைப்படுத்துகிறான், யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு சட்ட சாசனத்தை வழங்கி இன்று வரையிலும் அந்த சட்டத்தை நிறைவேற்றி இன்றும் பயணிக்கிறது. அதே வேளையில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் மிஷனரிகளால் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் மருத்துவமனைகள் பண்டைய காலத்தில் பல காலரா பேதி மற்றும் பலதரப்பட்ட கோணங்களில் பயணித்த போது கிறிஸ்தவர்களுடைய பண்பு, அதாவது அவர்களுடைய மாண்புகள், அவர்களுடைய செயலாக்கங்கள் அதிகமாக இருந்தது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உதவி செய்யுங்கள், கஷ்டப்படுவோருக்கு, இல்லாதவருக்கு, எளியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று எங்கள் இறைவராம் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதன் அடிப்படையில் இன்று வரையிலும் கட்டுக்கோப்பாக இயேசுவே ஆண்டவர் என்றும் அவரிடத்தில் பாவம் உண்டு என்று யாரும் சொல்லக்கூடாதபடிக்கு அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்றும் நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ந்து வழிவழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பழிப்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் ஒற்றுக்கொள்வதற்கு ஏற்புடைய காரியம் அல்ல. எங்கள் ஆண்டவரே ஆண்டவர், எங்களுடைய தேவனே தேவன், அவரே தேவாதி தேவனாகவும் ராஜாதிபதியுமாக எங்களுடைய இருதயங்களிலும் எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்னென்னைக்கும் உள்ள எல்லா நேரங்களிலும் தம்முடைய கூப்பிடுகிற எல்லா சமயங்களிலும் அவர் வருகிறவரும் அவர் பிரதட்சியமாக தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் விடுதலையையும் சமாதானத்தையும் அளிக்கிறார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் வீணான கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தூசித்தும் பலவிதமான கேலியான ஒரு காரியத்தை செய்தபடியால் இந்த கிருஷ்ணவேல் என்கிற இந்த நபரை கட்டாயமாக தமிழக ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இது போன்ற யூடியூப் சேனல்களையும் முடக்க வேண்டும். அதே வேளையில இந்த கிருஷ்ணவேல் என்பவர் தொடர்ந்து அவதூறு பரப்புகளை பரப்பி மக்களை, அதாவது கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு கலக்கத்தையும் வேதனையும் தெரிவிக்கும் வண்ணமாக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் பழிக்கிறார்கள். ஆகவே கவனம் கொண்டு தமிழக அரசு, ஸ்டாலின் ஐயா அவனுடைய நீதி அரசு இது போன்ற கள்ளர்களையும் குள்ளர்களையும் தகாத விதமாய் சொல்லுகிற திருட்டு உருட்டு கும்பல்களையும் தயவு தாட்சிணியமின்றி இவர்களை சிறையில் அடைத்த வேண்டும் என்றும் இவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த வீடியோ வாயிலாக தமிழக அமைச்சருக்கும் மற்ற எல்லா நல்ல நீதிபதிகளுக்கும் காவல்துறைகளுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் சீமோன் பேதுரு என்னுடைய நேம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். சோ இப்படி தப்பிதமான வரலாற்றில் இல்லாத ஒரு காரியங்களை இவர் செய்து சொல்லி வருகிறார். ஆகவே கவனம் தேவை. இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொந்த கருத்துக்கள், சொந்தத்தில் புனையப்பட்ட சொந்தமாக ஒரு வண்ணமான ஒரு செயலாக இவருடைய பதிவு இருக்கிறது. புரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒரு பதிவு.